தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் கடவுள வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வாழ்க வளமுடன். காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசியாக தர்ம நெறியையும் நேர்மறை எண்ணங்களையும் எதையும் நேர்மையாக அணுமும் நற்குணமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் நவகிரகங்களின் சஞ்சார மாற்றம் மற்றும் அபூர்வ கிரக சேர்க்கைகள் உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போகுதுங்க. பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தேவகுருவான குரு பகவானின் முழுமையான ஆதிக்கத்தை பெற்றவர்கள் என்பதால எவ்வளவு பெரிய சோதனைகள் உங்களை சூழ்ந்தாலும் உங்களது கொள்கைகளையும் நேர்மையும் தர்ம குணத்தையும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதவர்கள். நீங்கள் யாருக்கும் அநீதி நினைக்காம உங்கள் கடமையை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். ஆனால் கடந்த சில வாரங்களாகவோ அல்லது மாதங்களாகவோ உங்கள் ராசிக்கு இருந்த சில கிரகங்களின் சாதகமற்ற நிலையால உங்களது அன்றாட முயற்சிகள்ல ஒரு தேக்க நிலை, பொருளாதாரத்துல திடீர் மந்தம் அல்லது குடும்பத்திற்குள்ள ஒரு விதமான மன அமைதியற்ற சூழல் உங்களை வாட்டி இருக்கலாமுங்க. நீங்க எவ்வளவோ உழைத்தும் உங்களது திறமைக்கேற்ற தகுதியான அங்கீகாரமும் சரியான பலனும் கிடைக்கவில்லையேங்கிற ஒரு பெரிய ஏக்கம் உங்களது ஆழ் மனதில் இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றி உங்களுக்கான ஒரு நல்ல விடிவு காலத்தை நோக்கி உங்களது விதியின் காலைய திருப்ப போகுது. நாளை நிகழப்போகும் இந்த விடியல் முக்கியமா நாளைய தினம் உங்களை தேடி வரும் ஒரு நபர் அல்லது உங்களுக்கு வரப்போகும் ஒரு முக்கிய செய்தி உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே முற்றிலும் மாற்றி அமைக்க போகுதுங்க. அது உங்களது தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம். அந்த ஒரு திருப்பு முனை உங்களது ஒட்டுமொத்த எதிர்காலத்திற்கும் ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுக்க போகுது. நாளை விடிய போகும் கிரகங்களின் சேர்க்கை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தையும் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தையும் மிக சரியாக பலப்படுத்துதுங்க. இது உங்களது சிந்தனைகளில் இத்தனை காலம் இருந்த குழப்பங்களை நீக்கி ஒரு புதிய தெளிவை தரும். அதே சமயம் உங்களது செயல்களில் ஒரு புதிய உத்வேகத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்க போகுது. இத்தனை காலம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அத்தனை எதிர்மறை விஷயங்களும் உங்களை தடுத்து நிறுத்திய தடைகளும் நாளை முதல் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகத் தொடங்கும். உங்களுடைய சுய உழைப்பின் மூலமும் உங்களது அசாத்திய புத்திசாலித்தனத்தின் மூலமும் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்களை சாதிப்பதற்கான உன்னதமான சாதகமான சூழல் நாளை முதல் உங்களுக்கு மிக இயல்பாகவே கைகூடி வரப்போகுதுங்க. உங்களது உத்தியோகத்தில் இருக்கும் சிக்கல்கள் தீர்வது, தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பது மற்றும் குடும்பத்திற்குள் இழந்த அமைதியை மீட்டெடுப்பதுன்னு உங்களது வாழ்க்கையின் முக்கிய பகுதிகள் அனைத்தும் நாளை முதல் சீரடைய தொடங்கும். உங்கள் தனுசு ராசிக்கு கொண்டு வரப்போகும் அந்த புதிய வாய்ப்புகள் நிதானமான பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பில் ஏற்பட போகும் மாற்றங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பயணத்தை தீர்மானிக்க போகும் மிக முக்கிய முடிவுகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் மிக தெளிவாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம்ங்க. உங்களது கவனமும் நம்பிக்கையும் இந்த வீடியோ முழுவதும் இருக்கட்டும். ஏனெனில் இதில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோதிட வழிகாட்டுதலும் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும். வாருங்கள், நாளை உங்களுக்கு கிடைக்க போகும் அந்த அற்புத பலன்களை வழக்கம் போல 8 முக்கிய பகுதிகளாக தெளிவாகவும் கச்சிதமாகவும் பார்ப்போம். குருவின் அனுகிரகம், தனுசு ராசியின் புதிய ஆளுமையும் விழுத்திலும் தன்னம்பிக்கையும். தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த முதல் பகுதி உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பயணத்தை நீங்க எப்படி வெற்றிகரமாக நகர்த்த போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க போகும் மிக முக்கியமான அஸ்திவாரமாகும். பிரபஞ்சத்தின் கணக்குகள் எப்போதுமே துல்லியமானவை. நாளை, அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் அபூர்வ கிரக சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஒரு மாபெரும் விஸ்வரூப வளர்ச்சியை நோக்கி பாதையை திறந்துவிட போகுதுங்க. உங்கள் ராசிநாதனான நவகிரகங்களின் தேவகுரு குரு பகவான் உங்கள் ஜாதகத்துல மிக உன்னதமான பலம் வாய்ந்த நிலையில் அமர்ந்து தன் முழுமையான சுப கதிர்களையும் ஆன்மீக பலத்தையும் உங்கள் ராசியின் மீது பொழிகிறார். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் லட்சியங்களை நோக்கி பாயும் அன்பை போன்றவர்கள். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்தாலும் உங்களது தர்ம நெறியையும் நேர்மையும் கைவிடாம சரியான நேரத்திற்காக காத்திருந்து சவால்களை உங்களது அறிவாற்றல் விழுத்தும் அசாத்திய ஆளுமை கடைந்தவர்கள். ஆனால் கடந்த சில வாரங்களாக அல்லது மாதங்களாக
வருடங்களாகவோ நாம் யாருக்கும் அநீதி நினைக்காமல் நேர்மையாக இருந்தும் நமக்கு ஏன் இந்த சுருக்கமான நிலை, நம்மளை சுற்றி இருப்பவர்கள் ஏன் நமது கனிவான குணத்தை பலவீனமாக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள்ங்கிற ஒரு தீராத மனப்போராட்டமும் உங்களை நீங்களே சந்தேகிக்கும்படியான சில தேக்க நிலைகளும் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கலாம்ங்க. உங்களை அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை சற்றே தளர்ந்திருக்கலாம். அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை தரத்தான் இந்த நாள் எதிராக கிரக அமைப்பு உருவாகி இருக்குது. இந்த நாளில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் ஆதிக்கத்தோடு புதன் மற்றும் சுக்கிரனின் சுப சேர்க்கைகளும் உங்கள் ஜாதகத்தின் மிக முக்கிய ஸ்தானத்தில் இணைந்து கொள்ளுதுங்க. இதனால் உங்கள் மனதில் இத்தனை காலம் இருந்த பயங்கள், குழப்பங்கள், தாழ்வு மனப்பான்கள் அத்தனையும் பனி போல உருகி மறைய போகுது. எதற்கும் அஞ்சாத உங்களின் பழைய வேகம், லட்சியத்தை நோக்கி ஓடும் அந்த பாய்ச்சல் உங்களுக்குள் மீண்டும் இறங்கும். நீங்கள் கடந்த காலங்களில் இழந்த அத்தனை பெருமைகளையும் தகுதியான மரியாதையும் உங்களது கூர்மையான புத்தியையும் கொண்டு மிக சரியாக மீட்டெடுத்து விட முடியும். நாளை விடிய போகும் அதிகாலை பொதிலிருந்தே உங்கள் உடலிலும் எண்ண ஓட்டங்களிலும் ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றலை நீங்கள் உணரத் தொடங்குவீங்க. தேவையற்ற கவலைகள் விலகி என்னால் எதையும் சாதிக்க முடியும், என் நேர்மைக்கு என்றும் தோல்வியே கிடையாது என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உங்கள் ஆழ்மனதில் குடியேறும். கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அனுபவித்து நிற்கப் போகுது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். காலம் உங்களுக்கு செய்த சோதனைகளுக்கு நாளை பிரபஞ்சம் ஒரு மாபெரும் திருப்பு முனையை வழங்க காத்திருக்குது. உங்களின் உண்மையான விஸ்வரூபமும் ஆளுமையும் உலகிற்கு தெரிய வரும் தருணம் இது. இந்த நாளை முழுமையான நம்பிக்கையோடு அணுகுங்கள். வெற்றி உங்கள் வசமாவது உறுதி. பணவரவு தனுசு ராசியின் விதியை மற்றும் அந்த ஒரு அபூர்வ பணவரவு. தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 2வது பகுதி உங்கள் ஒட்டுமொத்த பொருளாதார கடமைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போகும் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்க நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பையும் நேர்மையும் மட்டுமே நம்பி வாழ்பவர்கள். ஆனால் கடந்த சில காலமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்த கிரகங்களின் சாதகமற்ற சஞ்சாரத்தால பணம் வருகிறது, ஆனால் வந்த வேகத்தில் மறைந்து போகிறது என்ற சூழ்நிலையை நீடித்திருக்கும். எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் கைக்கு வர வேண்டிய தொகை கடைசி நேரத்தில் கை நழுவி போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களது தனஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் நிகழப்போகும் ஒரு பிரம்மாண்ட கிரக சேர்க்கை நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு அபூர்வமான வழி மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய தன லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறது. நாளை நிகழப்போகும் அந்த பிரம்மாண்டமான பணவரவு நாளை விடியும் போதே உங்கள் ராசிநாதனான குரு பகவானின் அமுத பார்வையும் சுக்கிரன் மற்றும் புதனின் அபூர்வ சேர்க்கையும் உங்கள் தனஸ்தானத்தில் ஒரு புதிய அதிர்வை உருவாக்குது. இதன் காரணமாக நாளை உங்களது வழக்கமான வருமானங்களை தாண்டி நீங்கள் முற்றிலும் மறந்து போன அல்லது இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்கள் கைவிட்ட ஒரு பழைய விஷயம் மூலம் ஒரு பிரம்மாண்டமான தொகை உங்கள் கைகளில் புழங்க போகுது. அது நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு பூர்வீக சொத்தின் இறுதி பங்காக இருக்கலாம், அல்லது பல வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் யாருக்கோ உதவி செய்துட்டு திரும்ப வராதுன்னு நினைச்ச ஒரு பெரிய கடனாக கூட இருக்கலாம். அதை உங்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஒரு அற்புதமான நபர் மூலமாக தேடி வரப்போகுது. எதிர்பாராத ஒரு புதிய வருமான பாதை திறத்தல். நாளை உங்களை தேடி வரும் அந்த ஒரு முக்கிய நபர் உங்களது உழைப்பிற்கும் திறமைக்கும் தகுதியான ஒரு மாபெரும் வாய்ப்பை உங்கள் கைகளில் கொடுப்பார். அதன் மூலம் மிக குறைந்த உழைப்பில் ஆனால் சட்டப்பூர்வமான நேர்மையான வழியில் உங்களுக்கு ஒரு புதிய நிரந்தர வருமான பாதை வித்திடப்படுங்க. ஒரு பெரிய ஒப்பந்தம் அல்லது எதிர்பாராத ஒரு கமிஷன் தொகை நாளை ஒரே நாளில் உங்கள் வங்கி இருப்பை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்த போகுது. இத்தனை காலம் உங்களை வாட்டி வதைத்த பணப்பற்றாக்குறைக்கு நாளை ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கடன் சுமையிலிருந்து அதிரடி விடுதலை. இந்த எதிர்பாராத அபூர்வ பண வரவின் மூலம் உங்களது நீண்டகால கடன் சுமைகள் நீங்கள் நாளை ஒரே தவணையில் அடைப்பதற்கான மாபெரும் வாய்ப்பு கைகூடி வரும். உங்களை மன அழுத்தத்தில் வைத்திருந்த கடன்களின் பாரம் குறையும் பொழுது உங்கள் மனதில் ஒரு புது நிம்மதியும் புத்துணர்ச்சியும் பிறக்கும். வீண் விரயங்களும் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் நாளை முதல் முற்றிலும் கட்டுக்குள் வரும் என்பதால் உங்களது சேமிப்பு என்பது நாளை முதல் அசுர வேகத்தில் உயரத் தொடங்கும். அதிர்ஷ்டமும் புதிய முதலீடுகளும் நாளை உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த அபூர்வ பணப்புழக்கத்தை வைத்து புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கோ நிலம் மற்றும் தங்கம் போன்ற பாதுகாப்பான நீண்டகால பத்திரங்களில் முதலீடு செய்வதற்கோ நீங்கள் துணிச்சலோடு அடியெடுத்து வைக்கலாம். தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு உன்னதமான பணயோகம், தனயோகம் நாளை உங்களை முழுமையாக ஆட்கொள்கிறது. தனுசு ராசி நேயர்களே, நாளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க போகும் இந்த திடீர் பணவரவு என்பது உங்களது கடந்த கால நேர்மைக்கும் தர்ம குணத்திற்கும் இறைவனால் வழங்கப்படும் மாபெரும் பரிசு.
பதட்டம் இல்லாமல் இந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளைய விடியல் உங்கள் பொருளாதார பற்றாக்குறையை தீர்த்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப் போவது உறுதி. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு தடைகளை உடைத்து தனுசு ராசி ஏறும் புதிய ராஜநாட்டை தனுசு ராசி நேயர்களே நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 3வது பகுதி உங்களது உத்தியோகம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை பெறப்போகிறது. மிக முக்கியமான பகுதியாகும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு வேலையும் தட்டி கழிக்காமல் உங்களது முழு திறமையும் அர்ப்பணித்து செய்யக்கூடியவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்களது 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் நிலவிய கிரகங்களின் சாதகமற்ற சஞ்சாரத்தால நீங்க எவ்வளவுதான் ரத்தத்தை வேர்வையாக்கி உழைத்திருந்தாலும் உங்களது உழைப்பிற்கான பலனும் பாராட்டும் வேறு யாருக்கோ சென்றிருக்கலாம். திறமை இருந்தும் உங்களுக்கான சரியான தகுதியும் மேடையும் அமையாமல் அலுவலகத்தில் கடும் விரக்தியோடு இருந்திருக்கலாம். ஆனால் நாளை நிகழப்போகும் இந்த அபூர்வ கிரக மாற்றம் உங்களது தொழில் மற்றும் வேலை வாய்ப்புல நீங்கள் கற்பனை செய்து கூட பார்த்திராத ஒரு பிரம்மாண்டமான நன்மையை கொண்டு வரப்போகுதுங்க. உத்தியோகத்துல தேடி வரும் புதிய சிம்மாசனம் நாளை விடியும் போதே உங்களது ஜீவனஸ்தானத்தின் மீது தேவகுருவான உங்களது ராசிநாதன் குரு பகவானின் சுப கதிர்களும் புதனின் ராஜதந்திர சேர்க்கையும் ஒரு சேர விழுவதால் அலுவலகத்தில் உங்களது செல்வாக்கு அசுர வேகத்தில் உயரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த உங்களது பதவி உயர்வு அல்லது நீங்கள் எதிர்பார்த்து அலைந்த ஒரு நல்ல இடமாற்றம் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் நாளை உங்களை தேடி வரும். உங்களை பின்னுக்கு தள்ள நினைத்த மறைமுக எதிரிகள் உங்களுக்கு எதிராக மேலதிகாரிகளிடம் வீண் வதந்திகளை பரப்பிய பொறாமைக்காரர்கள் அத்தனை பேரும் நாளை உங்களது அசாத்திய திறமையை கண்டு அஞ்சி பின்வாங்குவாங்க. உங்களது மேலதிகாரிகள் உங்களை மட்டுமே நம்பி ஒரு புதிய பெரிய பொறுப்பையோ அல்லது மிக முக்கிய ப்ராஜெக்ட் ஒன்றையோ உங்களிடம் ஒப்படைப்பாங்க. சுயதொழில் மற்றும் வியாபாரத்தில் அசுர லாபம். சுயதொழில் தயாரிப்பு துறை, கமிஷன் மற்றும் வியாபாரம் செய்யும் தனுசு ராசினியர்களுக்கு நாளை ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போகுது. கடந்த சில காலமா வாடிக்கையாளர்கள் குறைந்த முதலீடு செய்த பணம் வராம முடங்கி கிடந்த உங்களது தொழில் நாளை முதல் ஒரு புதிய உத்வேகத்தை பெறுங்க. புதிய பெரிய ஒப்பந்தங்கள், நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அரசாங்க அங்கீகாரங்கள் அல்லது டெண்டர்கள் எவ்வித தடையும் இன்றி உங்களுக்கு சாதகமாக முடியும். குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், ஆலோசனை மையங்கள், உணவு, தொழில், ஆடை வடிவமைப்பு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு மகா யோக நாளாக இருக்குங்க. உங்களது மார்க்கெட் மதிப்பு சந்தையில் பல மடங்கு உயரும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு புதிய விடியல். நீண்ட நாட்களாக உங்களது தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காம பல நேர்காணல்களில் கலந்து கொண்டும் இறுதி தேர்வு வரை சென்று வேலை கை நழுவி போன தனுசு ராசி இளைஞர்களுக்கு நாளை ஒரு பெரிய அதிர்ஷ்ட விடியலாக இருக்கும். நாளை நீங்கள் கலந்து கொள்ள போகும் நேர்காணலில் உங்களது வார்த்தைகளில் இருக்கும் அந்த நேர்மையும் கனிவும் புத்திசாலித்தனமும் உங்களை மிக எளிதாக வெற்றியடை செய்யும். நீங்கள் நீண்ட நாட்களாக கனவு கண்ட ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்தோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அரசு சார்ந்த துறைகளில் இருந்தோ உங்களுக்கான பணி நியமன ஆணை நாளை உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க. அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதிய கூட்டணிகளும் அதிகார உயர்வும் நாளை நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கும் ஒவ்வொரு அதிரடியான முடிவுகளும் உங்களுக்கு நீண்ட காய்ப்புகளையும் லாபத்தையும் தேடித்தரும். கூட்டு வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் மற்றும் கணக்கு வழக்குகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய பலம் வாய்ந்த கூட்டாளிகள் உங்களோடு இணைவாங்க. அரசாங்கம் சார்ந்த அனுமதிகள் அல்லது லைசன்ஸ் போன்ற விஷயங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நாளை முற்றிலும் விலகும். உங்களை தள்ளி வைக்க நினைத்த தொழில் உலகமே உங்களது நேர்மையை கண்டு வியந்து உங்களோட கூட்டணி வைக்க ஆசைப்படும். தனுசு ராசி நேயர்களே, உங்களது உழைப்பிற்கு பிரபஞ்சம் நியாயமான அங்கீகாரத்தை தரும் நேரம் இது. தயக்கங்களை உடைத்து உங்களுக்கான புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க நாளை முதல் கம்பீரமா அடியெடுத்து வைங்க. நாளை விடியல் உங்கள் தொழில் வாழ்க்கையில ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்கமாக அமையப் போவது உறுதிங்க. ஆரோக்கியம். குருவின் கவசமும் தனுசு ராசியின் புதிய புத்துணர்ச்சியும். தனுசு ராசி நேயர்களை நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 4வது பகுதி உங்களது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துல நீங்க நீண்ட நாட்களா தேடிக்கொண்டிருந்த ஒரு பெரிய நிம்மதியை தரப்போகும் மிக முக்கியமான பகுதியாகுங்க. பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் நவகிரகங்களின் சுப கிரகமான தேவ குரு பகவானின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் என்பதால இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு நல்ல நேர்மறை எண்ணங்களும் எப்பேற்பட்ட மன அழுத்தத்தில் இருந்தும் மிக வேகமாக மீண்டு வரும் மனப்பக்குவமும் எப்போதும் இருக்கும். ஆனால் கடந்த சில வாரங்களாகவோ அல்லது மாதங்களாகவோ உங்களது ஓயாத உழைப்பு, குடும்பத்திற்காக நீங்கள் தனியாக நின்று சுமந்த பொறுப்புகள் மற்றும் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கவில்லையேங்கிற மனக்கவலை ஆகிய
ஆகியவற்றின் காரணமாக உங்கள் உடலில் கடுமையான சோர்வும் அசீரண கோளாறும் ஒரு விதமான தூக்கமின்மையும் உங்களை கொஞ்சம் வாட்டி இருக்கலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் இந்த அபூர்வ கிரக மாற்றம் உங்கள் உடல்ல இருந்து அந்த பிராண ஆற்றலையும் ஆன்ம பலத்தையும் மீண்டும் முழுமையாக கொண்டு வரப்போகுது. நாளை உடல்ல நிகழப்போகும் மகா மாற்றம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நாளை உங்கள் ராசிநாதனான குரு பகவான் சுக்கிரன் மற்றும் புதனின் சுப சேர்க்கையோடு தொடர்பு கொள்வதால நீண்ட நாட்களாக உங்களை பாடாய்படுத்திய வாய்ப்புலைகள் கல்லீரல் மற்றும் செரிமானம் சம்பந்தமான உபாதைகள், நரம்பு தளர்ச்சி மற்றும் முதுகு இடுப்பு பகுதிகளில் இருந்த கடுமையான வலிகள் அத்தனையும் நாளை முதல் படிப்படியாக குறையத் தொடங்கும். நல்ல மருத்துவ வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு புதிய ஓட்டமும் சுறுசுறுப்பும் பாய்வதை நீங்கள் கண்கூட பார்க்க போறீங்க. சோர்வு உங்களை விட்டு முற்றிலும் விலகும். மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு உங்களின் புதிய அடையாளமாக மாறும். மனோபலம் மற்றும் மன அழுத்த விடுதலை. ஆரோக்கியம் என்பது வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மன அமைதியும் சார்ந்தது. தனுசு ராசிக்காரர்கள் எப்போதுமே தங்களது சொந்த கஷ்டங்களை வெளியில சொல்லி மற்றவர்களை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பவர்கள். இந்த தேவையற்ற மன போராட்டங்கள் உங்களது தூக்கத்தை கெடுத்திருக்கலாம். ஆனால் நாளை நிகழும் இந்த கிரக இணக்கம் உங்கள் மனதிற்குள்ள இருக்கும் அத்தனை கவலைகளையும் நீக்கி ஒரு தெளிவான பேராற்றலை பெறப்போகுங்க. எதற்கும் கலங்காத அசாத்திய மன வலிமை உங்களுக்குள் மீண்டும் பிறக்கும். நாளைய தினம் உங்களை தேடி வரப்போகும் அந்த நல்ல செய்தியை உங்கள் மனதில் இருந்த 8 என்பது நிம்மதியற்ற சூழலை ஒரு நொடியில் காணாம போக செய்துவிடும். ஆற்றலை தக்க வைக்கும் எளிய வழிமுறைகள் நாளை உங்களது ஆரோக்கியத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்தி கிரகங்களின் நேர்மறை ஆற்றலை உடலுக்குள்ள உள்வாங்க சில எளிய விஷயங்களை செய்ய வேண்டும். நாளை அதிகாலையிலே எழுந்து மஞ்சள் நிற மலர்களை கொண்டு குரு பகவானையோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ மனதார தியானிப்பது உங்களது ஆன்ம பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும். நாளைய தினம் உங்களது ராசிக்குரிய மங்களகரமான மஞ்சள் நிறம் அல்லது வெளிர் நிற ஆடைகள் அணிவது உங்களுக்குள்ள ஒரு புது உத்வேகத்தை தரும். நாளை போதிய அளவு தண்ணீர் அருந்துவதும் எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை உட்கொள்வதும் உங்களது உடல் ஆரோக்கியத்தை மிக சீராக வைத்திருக்க உதவும். புதிய பொலிவும் முகப்பிரகாசமும் உடல் ஆரோக்கியமும் சீராக போது உங்களது முகத்துல தேவகுருவின் அந்த கம்பீரமான பிரகாசமும் கனிவான பார்வையும் மீண்டும் தோன்றுங்க. உங்களை பார்க்கும் மனிதர்கள் எவ்வளவு சோதனைகளை கடந்தும் எப்படி இவ்வளவு பிரகாசமா இருக்கிறீர்கள் என்று வியக்கும் அளவுக்கு உங்களது தோற்றத்துல ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உண்டாகும். நோய் நொடிகளற்ற ஆரோக்கியமான உடல்நிலை தான் நீங்கள் நினைத்த லட்சியங்களை அடைந்து உங்களை சுற்றியுள்ளவர்கள் மத்தியில நீங்கள் ஜெயித்து காட்ட போகும் மிகப்பெரிய ஆயுதம். தனுசு ராசி நேயர்களே, உங்களது உடலும் மனதும் இப்போ ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்கான ஒரு தெளிவான போர்வீரனை போல வீரியம் கொள்ள தொடங்கிவிட்டன. நாளை அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களை ஒரு ஆரோக்கியமான தெளிவான ஆளுமையாக மாற்றி உலகிற்கு முன்னால் நிறுத்த போகுது. இந்த உன்னத மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு புத்துணர்வோடு முன்னோக்கி செல்லுங்கள். குடும்ப உறவுகள் குழப்பங்கள் நீங்கி இல்லத்தல மலரும் குருவின் பேரன்பு. தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 5வது பகுதி உங்களது இல்லத்திலும் உள்ளத்திலும் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு மாபெரும் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தரப்போகும் மிக முக்கியமான பகுதியாகும். பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் சுயநலத்தை பார்க்காம உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சிக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் எப்போதுமே ஓடி உழைப்பவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்கள் ராசிக்கு ஏற்பட்ட கிரகங்களின் சாதகமற்ற நிலையால் குடும்பத்திற்குள் நீங்கள் என்ன பேசினாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். நாம் எவ்வளவு செய்தும் யாருக்கும் நம் மீது உண்மையான பாசம் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் உங்களது ஆழ்மனதை உள்ளூர காயப்படுத்தி இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் இந்த அபூர்வ கிரக மாற்றம் உங்களது குடும்ப கோட்டையில இழந்த அத்தனை நிம்மதியும் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்க போகுது. குடும்பத்தில் இழந்த சிம்மாசனமும் மரியாதையும் கடந்த சில நாட்களாக பொருளாதார நெருக்கடிகள் அல்லது சூழ்நிலைகள் காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில உங்களுக்கான முக்கியத்துவம் சற்றே குறைந்திருப்பது போல நீங்க உணர்ந்திருக்கலாம். நீங்கள் சொல்லும் நல்ல ஆலோசனைகளுக்கு கூட யாரும் காது கொடுத்து கேட்கவில்லைங்கிற வேதனை உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனால் நாளை விடியும் போதே உங்களது ராசிநாதனான குரு பகவானின் சுப சூட்சமம் உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு ஒரு தெய்வீக பலத்தை தருது. உங்கள் நேர்மையும் நீங்கள் குடும்பத்திற்காக பட்ட கட்டங்களும் உங்களது உன்னதமான குணமும் உங்கள் இரத்த பந்தங்களுக்கு நாளை முதல் முழுமையாக புரிய வரும். குடும்பத்தில் உங்களது மதிப்பு பல மடங்கு உயரும். அனைவரையும் வழிநடத்தும் அந்த கம்பீரமான அதிகாரம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். தம்பதியரிடையே மலரும் பேரன்பு, வாழ்க்கை துணையுடன் நீண்ட நாட்களாக இருந்த மன யுத்தங்கள், வீண் விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து வந்த சூழ்நிலைகள் நாளை முதல் முற்றிலுமாக முடிவுக்கு வரப்போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் எப்போதுமே கோபத்தை வெளியில காட்டினாலும் உள்ளுக்குள்ள துணையிடம் மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டவர்கள். நாளை உங்களது துணையிடம் ஒரு புதிய புரிதல் உண்டாகும். பழைய மனக்காயங்கள் ஆறி பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். உங்களது தொழில் அல்லது புதிய முயற்சிகளுக்கு உங்களது வாழ்க்கை துணை ஒரு மிக பக்கபலமாக ஒரு சிறந்த ஆலோசகராக
நபராக நாளை முதல் மாறத் தொடங்குவார். பிள்ளைகளின் வளர்ச்சியும் சுபகாரிய விடியலும், உங்களது பிள்ளைகளின் கல்வி, அவர்களின் வேலைவாய்ப்பு அல்லது அவர்களின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து உங்களது மனதில் இருந்த நீண்டகால கவலைகள் நாளை முதல் முற்றிலும் அகலத் தொடங்கும். அவர்கள் உங்களது வார்த்தைக்கு மதிப்பளித்து உங்களுக்கு சமூகத்தில் பெருமை சேர்க்கும் காரியங்களை செய்வார்கள். மேலும் உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள், அதாவது திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து அல்லது புதுமனை புகுவிழா போன்ற மங்களகரமான நிகழ்வுகளுக்கான நிகழ்ச்சி வார்த்தைகளை தொடங்க நாளை ஒரு மிகச்சிறந்த தாராளமான மங்களகரமாக நாட்கள். தடைகள் அனைத்தும் பனி போல விலகி சுப விசேஷங்கள் உங்களது இல்லத்தில் மிக விமர்சையாக நடப்பதற்கான ஏற்பாடுகள் நாளை முதல் கைகூடும். சொந்த பந்தங்கள் மத்தியில் புதிய அந்தஸ்து, குடும்பத்திற்கு வெளியே உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வட்டத்தில் உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள், உங்களை விட்டு தள்ளி நின்றவர்கள் அத்தனை பேரும் நாளை உங்களது புதிய ஆளுமையும் வளர்ச்சியும் கண்டு வியந்து தங்களின் பழைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து நட்பு பாராட்ட தொடங்குவார்கள். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களின் பார்வையில் நாளை ஒரு பெரிய நேர்மறை மாற்றம் தெரியும். தேவையில்லாத கோபங்களை குறைத்து கனிவான வார்த்தைகளை பேசுங்கள். அது உங்கள் இல்லத்தை ஒரு நந்தவனமாக மாற்றும். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்காகவும் பிரபஞ்சம் நாளை உங்களது குடும்பஸ்தானத்தை மிக அற்புதமாக வடிவமைத்து கொடுத்துள்ளது. குருவின் பேரொளியும் தனுசு ராசியின் கூர்மையான உள்ளுணர்வும். தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 6வது பகுதி உங்களது உலகத்திற்கும் மன அமைதிக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க போகும் மிக முக்கியமான பகுதியாகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி தனுசு ராசி என்பது நவகிரகங்களின் ஆன்மீக குருவான தேவகுரு குரு பகவானின் சொந்த வீடு என்பதால இயற்கையிலேயே உங்களுக்குள் தர்ம சிந்தனையும் இறை வழிபாட்டின் மீது ஒரு அசைக்க முடியாத பற்றும் எப்போதும் இருக்கும். இனி நிகழப்போகும் இந்த அபூர்வ கிரக மாற்றத்தில் உங்களது பூர்வ புண்ணிய பலன்களை விழிப்புடன் செய்து உங்கள் மனதில் இத்தனை காலம் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெய்வீக விடையை தரப்போகிறது. மனக்குழப்பங்களின் விடுதலையும். கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத பாரமும், நம் யாருக்கும் துரோகம் இழைக்காமல் இருந்தும் நமக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள், தர்மத்தின்படி வாழும் நமக்கு ஏன் இந்த தடைகள்ங்கிற ஒரு ஆழமான கேள்வி உங்களது ஆழ்மனதை குடைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாளை விடிய போகும் ஒரு இரவு தேவியின் அதிகாலை பொழுது உங்கள் அந்த அத்தனை குமுறல்களும் மனக்காயங்களையும் நீக்கி ஒரு பிரகாசமான தெய்வீக அமைதி விழப்போகிறது. பிரபஞ்சத்தின் விதிகளையும் கர்ம வினைகளையும் கணக்குகளையும் நீங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள தொடங்குவீர்கள். உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் உங்கள் உள்ளம் ஒரு அசைக்க முடியாத பேராற்றலை பெற்று பேரமைதி அடையும். தெய்வீக தொடர்பும் பூர்வ புண்ணிய பலமும் நாளை உங்களது ஆன்மீக தேடல் மிக உயர்ந்த நிலையை எட்டும். நீங்கள் கடந்த காலங்களில் செய்த தர்ம காரியங்களின் பலன்களும் உங்களது குலதெய்வத்தின் பூரண அருளும் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு இரும்பு கவசமாக செயல்பட தொடங்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் பூரண அருள் நாளை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதால் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய பிரார்த்தனை கூட நாளை பிரபஞ்சத்தின் அதிர்வுகளோடு மிக வேகமாக இணையும். உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆன்மீக சக்தி விழித்து கொள்ளும் தருணம் இது. இந்த ஆன்மீக தெளிவுதான் வெளியில நீங்க சந்திக்கக்கூடும் சவால்களை மிக எளிதாக தகர்த்தெறிந்து உங்களை வெற்றியாளராக மாற்றப் போகும் உந்து சக்தி. மந்திரம் போல பலிக்கும் உள்ளுணர்வு. தனுசு ராசியினரே, நவகிரகங்களின் ரகசியங்களின்படி உங்களுக்கு இயற்கையிலேயே தீர்க்க தரிசனமும் மற்றவர்களின் மனதை ஓரளவுக்கு படிக்கும் திறனும் அதிகம்ங்க. உங்களது அந்த உள்ளுணர்வு மிகவும் கூர்மை அடையும். உங்களுக்கு முன்னால் நிற்பவர் உங்களை ஏமாற்ற வருகிறாரா அல்லது உங்களுக்கு நல்லது செய்ய வருகிறாரா என்பதை அவர்களின் பேச்சிலும் ஒற்றை பார்வையிலும் நீங்கள் மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவீர்கள். எந்த ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்னாலும் உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு ஒரு தெளிவான நல்வழியை காட்டும். அவசரப்பட்டு முடிவெடுத்து ஏமாறுவதற்கு காலம் இனி இடம் தராது. உங்களின் ஒவ்வொரு வெற்றியும் முடிவும் தீர்க்கமானதாக வெற்றியை நோக்கியதை மட்டுமே இருக்கும். தியானமும் மனதின் சக்தியும் நாளை உங்களது ஆன்மீக ஆற்றலை இன்னும் பல மடங்கு பெருக்கும் ஒரு எளிய வழிமுறை உள்ளது. நாளை உங்களது இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ அல்லது மகான்களையோ மனதார தியானத்தை வலுவிடுவது உங்கள் ஆன்ம பலத்தை இருமடங்காக்கும். மாலை நேரத்தில் ஒரு 15 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள். உங்களது மூச்சை உற்று கவனிக்கும் போது உடலிலும் மனதிலும் தேங்கி இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் பொறாமை பார்வைகளும் திஷ்டிகளும் உங்களை விட்டு விலகி ஓடுவதை நீங்க உணர முடியும். இது உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்ம பாதுகாப்பை தரும். தனுசு ராசி நேயர்களே, வெளியுலகில் நீங்க உங்கள் உழைப்பால் சாதிப்பதற்கு முன்னால் உங்களது உலகத்தை நாளை ஆன்மீகத்தால் வெல்லப் போகிறீர்கள். உங்களுக்கு வழங்க போகும் இந்த ஆன்மீக கண்ணோட்டம் உங்களை ஒரு உன்னதமான, யாராலும் அசைக்க முடியாத பேராற்றல் மிக்க மனிதராக மாற்றப் போகிறது. வெற்றி பரிகாரங்கள் உங்களது அதிர்ஷ்டத்தை விலைநிறுத்தும் குருவின் வழிகாட்டுதல். தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 7வது பகுதி
பகுதி நாளை உங்களுக்கு கிடைக்க போகும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை அப்படியே உங்கள் பக்கம் எடுத்து அதை ஒரு நிரந்தர வெற்றியாக மாற்றுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பகுதியாகும். கிரகங்களின் அபூர்வ சஞ்சாரங்கள் நமக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினாலும் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம கைகளில் தக்க வைத்துக் கொள்வது நம்முடைய செயல்பாடுகளில் தான் உள்ளது. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைந்து உருவாக்கும் இந்த மாபெரும் நன்மைகளை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மறைமுக தடைகளை உடைத்தெறியவும் சில எளிய ஆனால் மிக வலிமையான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தேவகுரு மற்றும் தட்சிணாமூர்த்தி பூர்ண அனுகிரகம் தனுசு ராசிக்கு அதிபதி நவகிரகங்களின் சுபகிரகமான தேவகுரு குரு பகவான் என்பதால் நாளை அவரது அருளை பூரணமாக பெற வியாழக்கிழமைக்குரிய சிறப்பு வழிபாடுகள் மிக மிக முக்கியம். நாளை காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். முடிந்தால் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் நிற மலர் சாத்தி கொண்டை கடலை மாலை அனுபவித்து வழிபடுவது உங்களது ஜாதகத்தில் இருக்கும் மறைமுக தோஷங்கள் அத்தனையும் வேரோடு அளிக்கும். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே என்ற மந்திரத்தை நாளை 9 முறை மனமுருகி பாராயணம் செய்வது உங்களுக்குள் இருக்கும் பயத்தை நீக்கி அசைக்க முடியாத தைரியத்தையும் மன அமைதியும் தேடித்தரும். மஞ்சள் நிற உணவு அல்லது தானியம் தானம் தனுசு ராசிக்காரர்களின் மங்களகரமான நிறம் மஞ்சள் என்பதாகும். குருவின் காரகத்துவம் பெற்ற பொருள்களை நாளை தானம் செய்வது உங்களுக்கான தடைகளை முற்றிலும் தகர்க்கும். நாளை உங்களால் முடிந்த அளவு கொண்டக்கடலை மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது சாம்பார் சாதம் போன்ற மஞ்சள் நிற உணவை ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்ற முதியவர்களுக்கு தானமாக வழங்குங்கள். குரு என்பது ஞானத்தையும் குருவையும் குறிக்கும் கிரகம் என்பதால் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறிய நோட்டு புத்தகம் அல்லது பேனா வாங்கி கொடுத்து குரு பகவானின் அருளை அசுர வேகத்தில் பெற்றுத்தரும். நீங்கள் செய்யும் இந்த ஒரு சின்ன தர்மம் உங்களது கர்ம வினைகளை குறைத்து நாளை வரப்போகும் அந்த பெரிய விதியின் திருப்பு முனைய உங்களை நோக்கி வேகமாக ஈர்க்கும். வெற்றிக்கான நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள் நாளை உங்களது அதிர்ஷ்டத்தையும் ஆற்றலையும் அதிகரிக்கக்கூடிய நிறங்களாக இருப்பது மங்களகரமான மஞ்சள் நிறம், தங்க நிறம் மற்றும் வெளிர் நிற ஆடைகள் ஆகும். நாளை ஏதேனும் முக்கிய நபர்களை சந்திக்க செல்லும் போதோ புதிய தொழில் மற்றும் பண விவகாரங்களை கையாளும் போதோ இந்த நிறத்திலான ஆடைகளை அணிவது உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும். அதே போல் உங்கள் ராசிக்குரிய ஆதிக்க எண்ணான 3 மற்றும் அதிர்ஷ்ட எண்களான 9, 5 ஆகிய எண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகளை இந்த எண்களின் கூட்டுத்தொகை வரும் நேரங்களில் எடுப்பது உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரும். எதிர்கால திட்டங்களை விதித்தல் நாளை உங்களது பூஜை வரையிலோ அல்லது ஒரு அமைதியான இடத்திலோ கிழக்கு நோக்கி அமர்ந்து உங்களது இரு கைகளையும் கோர்த்து என் ராசிநாதன் குரு பகவானின் அருளால் என் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தடைகளும் குழப்பங்களும் தூள்தாழ்வாகிவிட்டன. எனக்கு வரும் அத்தனை வாய்ப்புகளையும் நான் பிரம்மாண்ட வெற்றியாக மாற்றுவேன். என் வாழ்வின் புதிய பாதையில் நான் பெரியோடும் நிம்மதியோடும் பயணிப்பேன் என்று 3 முறை ஆழ்ந்த நம்பிக்கையுடன் உங்களுக்குள் கம்பீரமாக சொல்லிக் கொள்ளுங்கள். மேலும் நாளை ஒரு புதிய வெள்ளை காகிதத்தில் உங்களது அடுத்த கட்ட லட்சியங்களை எழுதி அதை உங்களது வீட்டு பூஜை அறையில் இறைவனின் காகிதத்தில் வைத்து வழிபடுங்கள். இந்த கிரக மாற்றத்தின் மகா சக்தியால் நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் பிரபஞ்சத்தால் அங்கீகரிக்கப்பட்டு மிக விரைவில் நிஜமாக மாறும். தனுசு ராசினியர்களே, காலம் உங்களுக்கு செய்த சோதனைகள் முடிந்துவிட்டன. நாளை நீங்கள் செய்ய போகும் இந்த எளிய ஆன்மீக பரிகாரங்களும் உங்களது நேர்மறையான எண்ணங்களும் இணைந்து உங்களை ஒரு புதிய நல்வாழ்விற்கு அழைத்து செல்ல போகிறது. இழந்த நிம்மதியையும் உங்களுக்கான நல்வாய்ப்புகளையும் நோக்கி நாளை கம்பீரமாக அடியெடுத்து பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும். இந்த திருப்பு முனை தனுசு ராசியின் ஒட்டுமொத்த கவலைகளையும் தீர்க்கும் அந்த ஒரு செய்தி. தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்போது வந்திருப்பது உங்களது ஒட்டுமொத்த வீடியோவின் மிக முக்கிய திருப்பு முனையான நெஞ்சில் நிம்மதி அடைய வைக்க போகும் 8வது பகுதிக்கு. இதுவரை நாம் உங்களுக்கு மனோபலம், தனவரவு, தொழில் உயர்வு, குடும்ப ஒற்றுமை அனைத்தையும் பார்த்தோம். ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய நேர்மறை பாதைக்கு திருப்பி உங்களை அலட்சியப்படுத்தவர்கள் முன்னிலையில் உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடம் இருக்கிறதே, அதுதான் இந்த 8வது பகுதி. காலச்சக்கரம் நாளை ஒரு குறிப்பிட்ட கொள்கையில் சுழன்று உங்கள் ராசிநாதனான குரு பகவானின் அருளோடு புதனும் சுக்கிரனும் இணையும் போது உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு முக்கிய செய்தியோ அல்லது அதிகாரப்பூர்வமான அழைப்போ உங்களை வந்தடைய போகிறது. நாளை நடக்க போகும் அந்த விதியின் விளையாட்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் இருந்தாலும் சில பிரம்மாண்டமான திருப்பங்கள் மட்டும் திடீரென எதிர்பாராத ஒரு செய்தியின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். சமூக அந்தஸ்தில் பிரம்மாண்ட மாற்றம். அந்த தகவல் வந்த அடுத்த சில நிமிடங்களிலே உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் பார்வையில் ஒரு பெரிய மாற்றம் தெரியும். உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள், உங்களால் முடியாது என்று உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் அனைவரும் உங்களது இந்த புதிய வாய்ப்பை கண்டு வியந்து மீண்டும் உங்களிடம் கனிவாக பேச தொடங்குவார்கள். இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த அத்தனை எதிர்மறை சக்திகளும் தோள்களும் ஒரு செய்தியோடு சுக்குநூறாக உடைந்துவிடும்.
வேண்டும். நீங்கள் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி, ஒரு நிம்மதியான வாழ்வை நோக்கி நாளை முதல் வழி எடுத்து வைப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, நாளை அந்த தகவல் உங்களை தேடி வரும்போது அதனை முழுமையான தன்னம்பிக்கையோடும் பதற்றம் இல்லாமலும் எதிர்கொள்ளுங்கள். காலம் உங்களை சோதித்தது போதும் என்று பிரபஞ்சம் முடிவு செய்துவிட்டதன் அறிகுறிதான் நாளை நடக்கப் போகும் இந்த விதியின் திருப்புமுனை. நீங்கள் தயார் நிலையில் இருங்கள். உங்களது மாபெரும் விடியலுக்கான அந்த பொன்னான தருணம் இதோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாளை பிறக்கப் போகும் இந்த விடியலை முழுமையான நம்பிக்கையோடும் மன அமைதியோடும் எதிர்கொள்ளுங்கள். உங்களது நேர்மறை எண்ணங்கள் நாளை முதல் உங்களை ஒரு புதிய நிம்மதியான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. தடைகள் அனைத்தும் விலகி உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.